பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் சாய்ராம்ஜி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அமாவாசை, சிரார்த்தம், தர்ப்பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம். வீட்டில் பசியால் வாடக்கூடிய நம்முடைய வயதான பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நிவேதன பொருட்களை நிவேதனம் செய்வதனாலும், ஆடையின்றி பெற்றோர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்களை அணிவிப்பதனாலும் எந்த பலனும் கிடைக்காது என்பது நாம் அறிந்த ஒன்று. நம்முடைய வேதங்களிலும் இதிகாசங்களிலும் அதை பெரியவர்கள் சொல்லி வந்திருக்கிறார். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய அதற்கான தேவையான மாதத்திலே தர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த நாட்களுக்கு முன்பாக, பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு அந்த நாட்களுக்கு முன்பாக தர்ப்பணம் செய்பவர் தன்னுடைய வீட்டிலே தினசரி தெய்வங்களுக்கு செய்கின்ற பூஜையை தவிர வேறு எந்த ஒரு விசேஷமான பூஜைகளை, ஹோமத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டிய மாதத்துல சிரார்த்தம் செய்யும் அதற்கு முன்பாக தங்களுடைய வீட்டு மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்தில மற்ற இடங்களிலே நடைபெறக்கூடிய எந்த ஒரு பூஜைகளிலும், ஹோமங்களிலும், ஆலய நிகழ்ச்சிகளிலும் தனது பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அந்த நாள்ல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கிற வரைக்கும் வீட்டுல தெய்வ சம்பந்தப்பட்ட அந்த பூஜையை நிறுத்தி வச்சுட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தினசரி செய்ய வேண்டிய அந்த தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து சூரியனும் சந்திரனும் ஒன்னா இணைஞ்சிருக்கிற அந்த நாளான அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த அமாவாசை திதிய பித்ரு திதி அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல அந்த இறந்து போனவங்களுடைய பசிய, அந்த தாகத்தை போக்குறதுக்கு கருப்பு ஏழு கலந்த அந்த தண்ணீரால தர்ப்பணம் செய்யணும். இதனால அந்த இறந்தவர்களுடைய பசியும் தாகமும் விலகி நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அமாவாசை தினத்தன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த வீட்டினுடைய அந்த பித்ருக்கள், அந்த மூதாதையர்கள் நின்றுக்கிட்டு தங்களுக்கு தரப்படக்கூடிய அந்த எள்ளு கலந்த அந்த தண்ணியை அதை வாங்கிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பெருவாரியா நம்பப்படுது. அன்றைய தினம் வீட்டில் அதை செய்து அவங்களுக்கு எள்ளு கலந்த அந்த தண்ணியை தரல அப்படின்னு சொன்னா அவங்க ஏமாற்றம் அடைஞ்சு வருத்தப்பட்டு கோபத்தோடு போறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு சில பித்திருக்கள் சாபம் கூட கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது, நம்பப்படுது. மறைந்த அந்த முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய அந்த சிரார்த்தங்களுக்கு, அந்த தர்ப்பணங்களுக்கு நம்முடைய குடும்பத்தோடைய நன்மைக்காகவே நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே தவறாம இந்த சிரார்த்தத்தையும் தர்ப்பணத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க. அது ஐதீகமா தொன்று தொட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அடுத்து மார்கழி, தை, மாசி, பங்குனி அந்த மாதிரி 4 மாதங்கள்ல கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி அது அஷ்டகை அப்படின்னு சொல்லப்படுவோம். அந்த சிரார்த்தத்துக்கு பேரு அஷ்டகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மன்வாதி அந்த 14 நாட்களிலும், யுகாதி 4 நாட்களிலும் பித்திருக்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் 1000 ஆண்டுகள் வரை நாம நம்முடைய முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து மன்வாதி யுகாதி நாட்கள்ல செய்யப்படுகின்ற அந்த புண்ணிய நதி நீராடல், நம்மளாம் நதியில போய் நீராடுறோம் இல்லையா, அந்த அந்த ஜபம், அந்த ஹோமம், இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த விடயங்களுக்கு கூடுதலான ஒரு பித்ரு புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் நம்மலாம் நிறைய ஆற்றிலையும் இந்த மாதிரி கடல்கள்லையும் நீராடி பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் தர்றோங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்து தமிழ் மாத அந்த பிறப்பன்றைக்கு, தமிழ் மாத பிறப்பன்றைக்கு அந்த பித்திருக்களை வழிபாடு செய்து சூரியனை வணங்குவதற்கு மிகச்சிறந்த நல்ல நாள் அன்னைக்கு. சூரியனுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை,
அப்புறம் வந்து ஏழைகளுக்கு செய்யக்கூடிய அந்த தானம், அன்னதானம், இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த அளவற்ற விடயங்களுக்கு அளவற்ற பயனை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து வந்து 14 ஒரு ஒரு வருஷத்துல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் 96 நாட்கள் ஆகும். இதுல வந்து 14 வந்து மன்வாதி நாட்கள், யுகாதி நாட்கள் வந்து 4, மாத பிறப்பு நாட்கள் வந்து 12, அமாவாசை 12, மகாலயபட்சம் 16, தியதீபாதம் அப்படிங்கிறது வந்து 12, வைத்திருதி 12, அஷ்டகா 4, அஷ்டவஷ்டகா அன்வஷ்டகா 4, பூர்வேத்யு 4. இந்த மாதிரி நாட்கள்ல செய்யக்கூடிய தர்ப்பணத்தால பித்திருக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு ஐதீகம். அதுதான் சொல்லிது வேதத்திலையும். இந்த 96 நாட்களை விட மிக மிக உத்தமமான நாள் அப்படிங்கிறது நம்முடைய தாய் தந்தைகளுக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டிய அந்த நாள் தான். துவாதசியை துவாதியை விட அமாவாசையும், அமாவாசையை விட தாய் தந்தையருக்கு சிரார்த்தம் செய்யக்கூடிய அந்த நாள்ல வந்து ரொம்ப புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆகவே அந்த அதி புண்ணியங்களை தரக்கூடிய இந்த தாய் தந்தையருடைய சிராதத்தை எக்காரணம் கொண்டும் நாம செய்யாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஒருவன் தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு சிராதம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஷ்ணுவும் சிவனுமே சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய புராணத்தில் இருக்குது. இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு வருஷம் ஒரு முறையாவது சிரார்த்தத்தை செய்யணும். ஏன்னா அன்றைய நாள்ல அந்த இறந்த ஜீவன் காற்று வடிவில் இறந்தவருடைய அந்த இறந்து போனவருடைய குழந்தைகள் வாழக்கூடிய அந்த வீட்டினுடைய வாசல்ல வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த சிரார்த்தத்துல அவங்க தரக்கூடிய அந்த உணவை சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்து வந்து முறையா உணவு செஞ்சு வச்சு ஹோமம், பிண்டதானம் இதெல்லாம் செஞ்சு அது நடத்தப்படக்கூடிய அந்த அந்த சிரார்த்தம் அதுக்கு வந்து பார்வண சிரார்த்தம் அப்படின்னு பேரு. இந்த ஹோமம், பிண்டதானம் இந்த மாதிரி சில காரியங்கள் இல்லாம உணவு மட்டும் சமையல் பண்ணி வச்சு செய்யக்கூடிய அந்த சிரார்த்தம் சங்கல்ப சிரார்த்தம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சமையல் பண்ணி சாப்பாடு வீட்டுல சமையல் பண்ணி நமக்கு சமையல் பண்ணும்போது அதை முதல்ல கொண்டு போய் அதை வச்சுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சங்கல்ப சிரார்த்தம் அப்படின்னு பேரு. அப்ப கூட அப்பா அம்மா நினைச்சுக்கலாம், டெய்லி கூட நினைச்சுக்கலாம் இல்லையா, அதுக்கு பேரு சங்கல்ப சிரார்த்தம் அப்படின்னு பேர். அடுத்து வந்து ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ, அதாவது அரிசி, காய்கறி, பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சமைக்காமலே அப்படியே தட்சணையா நம்ம ஐயருக்கு தரோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய சிரார்த்தத்துக்கு வந்து ஆம சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சிரார்த்தம் செய்தால் எவ்வளவு பணம் செலவாகுமோ, இப்போ வந்து முதல்ல வந்து சமையல் பண்ணி கொடுத்தோம், அடுத்து வந்து நம்ம வந்து மளிகை பொருள்களாக கொடுத்துட்டோம், அடுத்து வந்து இதெல்லாம் செய்யாம அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும், அந்த எவ்வளவு பணம் செலவாகுமோ அந்த பணத்தை இப்போ வெளிநாட்டுல இருந்து நம்ம கிட்ட அனுப்பிச்சு அந்த பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க. அதை நம்ம வந்து அது அன்னதானமா பண்றோம், இல்லை அரிசி தானமா பண்றோம், ஏதோ பண்றோம் இல்லையா, அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு பேர் வந்து என்னன்னா, அந்த எவ்வளவு பணம் செலவாகுமோ அந்த பணத்தை 4 மடங்கு அதிகமாக்கி, அதாவது அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து 1 ரூபாய் செலவாகுனாக்கா அது 4 ரூபாயா அதிகமாக்கி அதை தட்சணமா கொடுத்து அதை வந்து இங்க அனுப்பிச்சு இங்க செய்யக்கூடிய அந்த சிரார்த்தத்துக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஹிரண்ய சிரார்த்தம் அப்படின்னு பேர் சொல்றாங்க. அடுத்து வந்து சிரார்த்தம் செய்ய எந்த ஒரு வசதியும் இல்லாதவங்க, எந்த வசதியும் இல்லை, பணம் இல்லை, ஒண்ணும் இல்லை, எந்த வசதியுமே இல்லாதவங்க என்ன கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு எள்ளு கலந்த அந்த தண்ணிய தர்ப்பணமா செய்யலாம். அது வந்து எல்லாத்துக்கும் ஈடாக அமையும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது. அடுத்து வந்து சிரார்த்தம் நடத்தக்கூடிய அந்த இடம், சிரார்த்தம் செய்யக்கூடிய நேரம், சிரார்த்தத்துல பித்ருக்களாக பாவித்து பூஜிக்கப்படுகின்ற அந்த நபர், இப்ப யாராவது வராங்க இல்லையா, சாப்பாடு போடுறோம், அவங்களையே நம்ம வந்து நம்முடைய பித்ருக்களா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் இல்லையா, அந்த நபர் அந்த சிரார்த்தத்துல உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், சிரார்த்தம் செய்யக்கூடிய அந்த நபர் ஆகியவை அந்த சிரார்த்தத்துக்கு முக்கியமானவை. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இதெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம்
இதெல்லாம் இந்த ஆளுங்க மட்டும் இல்ல, இந்த பொருட்கள் மட்டுமல்ல, நம்முடைய மனசு கூட தூய்மையானதாக இருந்தால் அந்த அந்த தூய்மையான அந்த உள்ளத்தோட செய்தோம்னா அந்த சிராதத்தினுடைய முழுமையான 100% பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அடுத்து அந்த பித்திருக்களை, நம்முடைய பித்திருக்களை சிரார்த்தம் செய்ய வேண்டிய அந்த நாள் அன்னைக்கு முறையா ஹோமம் செஞ்சு சாப்பாடு போட்டு சிரார்த்தம் செஞ்சு அவங்களுக்கு அந்த மனசு திருப்திப்படுத்தி அதை நம்ம அவங்களை அமிச்சோம்னாக்கா அவங்களுடைய குடும்பத்துக்கு நீண்ட ஆயுளும் நீண்ட நெடிய ஆயுளும் அழியாத புகழ், உடல் வலிமை, செல்வம், பசு, சுகம், தானியங்கள், தனம் ஆகியவை நீத்தவர்கள் தருகிறார்கள் என்பது ஐதீகம். அடுத்து நம்முடைய பித்திருக்களத்துல சிரார்த்தத்தை சிரத்தையோட செய்வதால நல்ல உயர்ந்த ஆடை, தீர்த்த பாத்திரம் சிராதத்துல வாங்கி தர்றதா நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியே பாத்திரம், இந்த உத்ரணி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி அதை கூட தானமா கொடுக்கலாம், ஆடை தானமா கொடுக்கலாம். இந்த மாதிரி நடத்தணும்னாக்கா, இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா நிச்சயமா நம்முடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து ஒரே நாள்ல ஏராளமான பித்தர்களுக்கு தனித்தனியா பல பேர் சிரார்த்தம் செய்யறப்போ, இப்ப குளங்கள்ல இப்ப செய்யறாங்க இல்லையா, கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர், அயோத்தியா மண்டபம், இந்த மாதிரி இடங்கள்ல செய்யறாங்க இல்லையா, ஒரே நாள்ல ஏராளமான பித்தர்களுக்கு தனித்தனியா பல பேர் உட்கார்ந்து செய்யறக்கூடிய அந்த சிரார்த்தம் அந்த உணவு அவங்களுடைய பித்தர்களுக்கு எப்படி சரியா போய் சேரும் அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு ஏற்படும் இல்லையா. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் மறைந்த முன்னோர்களுடைய அந்த கோத்திரம், பேரு, இந்த நட்சத்திரம், ராசி இதெல்லாம் சொல்லி தர்ப்பணம் செய்யும் போது சொல்றாங்க. இதனால ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் அவங்களுக்கு சரியா கரெக்டா போயிட்டு அட்ரஸ்ல போயிட்டு தபால் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு படி சரியான முறையில் போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி பெற்றோர்களுடைய வருஷ சிரார்த்தம், மாத பிறப்பு சிரார்த்தம், இந்த மாதிரி மாத பிறப்பு இந்த மாதிரி முதல்ல செஞ்சுட்டு அப்புறமா பெற்றோருடைய வருஷ சிரார்த்தத்தை செய்யணும். அமாவாசையும் மகாலயமும் ஒரே நாள்ல வந்தாக்கா முதல்ல அமாவாசை தினத்தினுடைய அந்த தர்ப்பண பூஜைகளை செஞ்சுட்டு அப்புறம்தான் மகாலய அந்த அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அடுத்து பெற்றோர்களுடைய வருடாந்திர சிரார்த்தமும் மன்வாதி அல்லது யுகாதியும் ஒன்று சேர்ந்தால் முதலிலே மன்வாதி அல்லது யுகாதி தர்ப்பணங்களை செஞ்சுட்டு பெற்றோர்களுடைய அந்த சிரார்த்தத்தை பண்ணணும். அப்புறம் தாய் தகப்பனார் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு மாசிகமும் இன்னொருத்தருக்கு வருஷாந்திர சிரார்த்தமும் ஒரே நாள்ல செய்ய நேர்ந்தால் முதல்ல வருஷா சிரார்த்தம் செஞ்சுட்டு அப்புறம்தான் மாசிக அந்த சிரார்த்தத்தை செய்யணும். மாசம் செய்யறோம் இல்லையா, அந்த சிரார்த்தத்தை செய்யணும். அடுத்து தாய் தந்தை ரெண்டு பேருக்குமே வருஷந்தோறும் செய்யக்கூடிய அந்த சிரார்த்தமும் ஒரே நாள்ல வந்தாச்சுனாக்கா முதல்ல தந்தைக்கு சிரார்த்தம் செய்யணும். அதன் பிறகுதான் அதே நாள்ல தாய்க்கு சிரார்த்தம் செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் ஒரே மாதிரி செய்யக்கூடாது. முதல்ல தந்தைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் முதல்ல தந்தைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாய்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பெற்றவங்க இறந்த மாதம் அந்த அந்த பட்ச திதி அன்றைக்கு உறவர்களுடைய இறப்பு தீட்டு அல்லது உறவர்களுக்கு குழந்தை பிறந்த தீட்டு இந்த மாதிரி ஏற்பட்டுட்டா தீட்டு எப்ப முடிவடைதோ அன்னைக்கு பிராயச்சித்தம் செய்யணும். அப்புறமா தான் வீட்டுக்கு போன சிராதத்தை செய்யணும், விட்டு போன சிராதத்தை செய்யணும். அப்புறம் இறைவனுடைய ரூபமான தேவதைகளை விட பித்ருக்கள் அதி முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதனால முதல்ல உங்களுடைய மறைந்த முன்னோரை வழிபாடு செய்து பிரதானமா அதை நடத்தணும். அதுக்கப்புறம் தான் சிரார்த்தம், தர்ப்பணம் இந்த மாதிரி செய்யாதவன் சண்டாளனாக பிறப்பான் அடுத்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல சொல்லி இருக்குது. அடுத்து உடல்நிலை சரியில்லாதவங்க, உடல்நலம் சரியில்லாதவங்க யாரையாவது உதவிக்கு வச்சுக்கிட்டு சிரார்த்தம் செய்யணும். அடுத்து நம்ம விட்டு பிரிஞ்ச நம்முடைய பித்திருக்கள் எல்லாருமே சக்தி நிறைந்தவர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்தால கோடி கோடியா புண்ணியமும் செல்வமும் செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாலய பட்சம் 15 நாட்களும்
பித்திருக்களுக்கு தாகமும் பசியும் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுடைய அருளை பெற நாம முயற்சி பண்ணணும். அந்த 15 நாட்கள்ல உறவினர்கள் இறந்து விட்டாலே அல்லது அதாவது தூரத்து உறவினர்கள் காலமாயிட்டாலோ என்ன பண்ணணும்? நாம் சிரார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா பிறகு கட்டாயமாக ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கணும். அடுத்து பித்ரு வர்க்கம், மாத்ரு வர்க்கம், பித்ரு காருணீக வர்க்கம் அப்படின்னு பித்ருக்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படின்னா, அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படும். அம்மா வகையை சார்ந்த அந்த பித்ருக்கள் மாத்ரு வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படும். அப்புறம் சித்தப்பா, மாமா, குரு, நண்பர்கள், அப்புறம் கருணீக இவங்கெல்லாம் சேர்ந்து கருணீக வர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவங்களை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தர்ப்பணம் செய்யும் பொழுது அவங்களுக்கும் செஞ்சோமானா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அடுத்து மக்களுக்கு தொண்டு செஞ்சு சுயநலம் இல்லாம அரிய மிகப்பெரிய இறை பணிகளை செஞ்சாங்க இல்லையா, இந்த முனிவர்கள், யோகிகள், ஞானிகள், தவசீலர்கள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டுமே நம்ம பித்ருலோகம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுதான் கருட புராணத்துல கூட சொல்லிக்கிட்டு இருக்குது, தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கின நம்முடைய பித்திருக்களுக்கு மகாலயபட்சம் அமாவாசை அந்த மாதிரி நாட்கள்ல வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க. அடுத்து கார்த்திகை மாதம், உத்தராயண புண்ணிய காலம், சுக்கலபக்ஷம், பௌர்ணமி திதியில தானம் செய்யணும். கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, துவாதசி திதியில தானங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க. எள்ளு, உப்பு, பொண்ணு, பருத்தி, இந்த மாதிரி துணி, இந்த இரும்பு, இந்த மாதிரி இதெல்லாம் தானமா கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தானம் வாங்குறவங்க கூட ரொம்ப மரியாதையுடனே நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க. அடுத்து பித்திருக்கள் எங்க இருந்தாலும் சரி தத்தமது சந்ததியினருடைய நல்ல வாழ்விற்காக பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது. நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் அவங்க மன்னிச்சுக்கிட்டு நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. அடுத்து ஒருவர் மரண படுக்கையில அவதிப்படுகின்ற பொழுது அவரது மகன் அல்லது மகள் மக நட்சத்திரத்தன்னைக்கு அகத்திக்கீரைய எரும மாட்டுக்கு தானம் கொடுத்தா அந்த மரண அவஸ்தையிலிருந்து அவங்க விடுபடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. அடுத்து வீட்டுல வயதானவங்க படுக்கையோட கிடக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த பாய், தலனை, அந்த விரிப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க புதுசா வாங்கி அதை தானம் கொடுத்தோம்னாக்கா அந்த தானம் கொடுக்கக்கூடிய அந்த நபர், அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெரியவங்க சீக்கிரமா ஏஞ்சி உட்காருவாங்க, நடப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அதே மாதிரி அது கூடவே கடலை உருண்டை, அப்புறம் எள்ளு உருண்டை, இந்த மாதிரி இதை வாங்கி தரலாம், அந்த பாய் கூட வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. ஓம் சார் வாழ்க வளமுடன். ஜெய்